ஹாய் வெல்கம் ஆல். நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 சிலபஸில் இருக்கிற யூனிட் 9ல் இருந்து தமிழ்நாட்டு பொருளாதாரம் டாபிக் தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிடுறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியோட யூனிட் 9 சிலபஸில் செகண்ட் பார்ட்டில் தமிழகத்தின் பொருளாதார போக்குகள்னு இருக்கும். இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11th பொருளாதாரத்தில் லெசன் நம்பர் 11ல் இருக்கும். லெசன் பேரே தமிழ்நாடு எக்கனாமின்னு இருக்கும். யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த வீடியோவில் இந்த லெசனில் இருக்கிற எல்லா டேட்டாஸுமே நான் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி இந்த லெசனை ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எந்த மாநிலம் 2வது இடத்தில் உள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. ஃபஸ்ட்டு எதுனா மகாராஷ்டிரா. நம்ம வந்து இந்த 11th எக்கனாமிக்ஸில் லெசன் நம்பர் 11 இருக்குல்ல, அந்த டேட்டாஸ் மட்டும் தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது அந்த சேஞ்சஸை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு வந்து மனித வளர்ச்சி குறியீடில் 3வது ரேங்க்கில் இருக்கும். இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 3 டேட்டாவுமே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் கொஷின். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிக தொழிற்சாலைகள் உள்ளன? ஆன்சர் தமிழ்நாடு. டோட்டலாக நீங்கள் இந்தியாவை எடுத்துக்கிட்டால் அதில் தமிழ்நாட்டில் மட்டுமே 17% ஃபேக்ட்ரிஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்தியாவிலேயே அதிகம். இதை தான் கூற்று காரணம்னு எப்படி கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு கூற்று 1ன்னு கொடுத்துட்டு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான ஃபேக்ட்ரிஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து தமிழ்நாட்டில் 17% ஃபேக்ட்ரிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த ஒன்லைனரில் தரோவாக இருந்தீங்கன்னா இந்த கூற்று காரணம் கொஷின் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். தேர்ட் ஒன். நிதி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழகத்தின் தரவரிசை என்ன? ஆன்சர் 3. ஃபஸ்ட் ரேங்க் வந்து கேரளா, செகண்ட் ரேங்க் வந்து பஞ்சாப். இது வந்து பாக்ஸ் கொஷின், ஸோ இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் கொஷின். இந்தியாவின் நீர் வளத்தில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டில் உள்ளது? ஆன்சர் 3%. இந்தியாவோட மக்கள் தொகையை வந்து கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்காங்கன்னா 6%. நெக்ஸ்ட்டு பரப்பளவில் வந்து இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு எவ்வளோனா 4% அப்ராக்ஸா. சரிங்களா? நீர் வளத்தில் 3%, மக்கள் தொகையில் 6%, பரப்பளவில் 4%. நெக்ஸ்ட் கொஷின். தமிழ்நாட்டில் எத்தனை ஆறுகள் உள்ளன? ஆன்சர் 17. நெக்ஸ்ட் கொஷின். தமிழ்நாட்டில் மாலிப்டினம் என்னும் ரசாயன தாது எங்கு காணப்படுகிறது? ஆன்சர் மதுரை. தமிழ்நாட்டிலே இங்கே மட்டும் தான் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டேட்டா இம்பார்ட்டண்ட். மதுரையில் அந்த ஊர் பேர் வந்து கரடி குட்டம். நெக்ஸ்ட்டு சேலமில் வந்து மாங்கனீஸ் சுரங்கம் வந்து இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஏற்காடில் வந்து பாக்சைட் சுரங்கம் வந்து இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கஞ்சமலைன்னு சொல்லுவோம்ல, அங்கே வந்து இரும்பு தாது சுரங்கம் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது 2011 சென்சஸ் படி? ஆன்சர் உத்தரப்பிரதேஷ். தமிழ்நாடோட ரேங்க் என்னென்னா 6வது ரேங்க்கு. சரிங்களா? மக்கள் தொகையில் நம்ம வந்து 6வது இடத்துல இருக்கோம் 2011 சென்சஸ் படி. டோட்டல் பாப்புலேஷன் வந்து 7.21 crores. இந்தியாவோட டோட்டல் பாப்புலேஷன் என்னது 121 crores. நெக்ஸ்ட் கொஷின். தமிழ்நாட்டின் பணிகள் துறையின் பங்களிப்பு மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதம்? பணிகள் துறைனா சர்வீஸ் செக்டார். ஆன்சர் 63.70%. இதுவே தொழில்துறை வந்து எவ்வளோ சதவீதம்னா 28.5%, அதாவது செகண்டரி செக்டார். நெக்ஸ்ட்டு வேளாண்மையோட இந்த ஜிஎஸ்டிபி வந்து எவ்வளோ சதவீதம்னு கேட்டால் 8%. ஆனால் தமிழ்நாட்டில் அதிகமான மக்கள் தொகை வந்து இந்த வேளாண்மையில் தான் இருக்காங்க. ஆனால் அதில் வர ஜிஎஸ்டிபி வந்து ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் கொஷின். தமிழ்நாட்டின் தனி மனிதர் வருமானம் என்ன? ஆன்சர் $2,200. இதுவே இந்தியாவோடது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $1,670. இதுவே பாகிஸ்தானோடது வந்து $1,443. இது வந்து பாக்ஸ் கொஷின், ஸோ இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் கொஷின். தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன? ஆன்சர் 7. நெக்ஸ்ட் கொஷின். இந்தியாவில் உதிரி பூக்களை அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து எதெல்லாம் உற்பத்தி பண்ணுறதுல ஃபஸ்ட் ரேங்க் இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தோட்ட பயிர்கள், நெக்ஸ்ட்டு வாழை, நெக்ஸ்ட்டு தேங்காய். சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்குது. இது எல்லாமே உற்பத்தியில். நெக்ஸ்ட்டு எதுலலாம் செகண்ட் ரேங்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரப்பர், அதுக்கப்புறம் நெல். நெக்ஸ்ட்டு எதுலலாம் தேர்ட் ரேங்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிளகு, அதுக்கடுத்து பழங்கள். நெக்ஸ்ட்டு 4th ரேங்க் வந்து கரும்பு உற்பத்தியில் 4வது ரேங்க்கு.
இந்த ஃபஸ்ட் ரேங்க்கில் தான் உதிரி பூக்களும் வரும். இது அப்படியே வச்சு மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஒரு கொஷினாக கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சியில். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவில் சோளம் உற்பத்தியில் தமிழகத்தின் தரவரிசை என்ன? சோளம்னா இங்கிலீஷ் புக்கில் வந்து ஜோவார்னு இருக்கும். ஆன்சர் 3. நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பேஜில் கொடுத்துருப்பாங்க இந்த டேட்டாலாம். அடுத்த பேஜ்லேயே டேபிளில் இன்னொரு டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு ரேங்க் வந்து எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது மக்காச்சோளம் உற்பத்தியில் ஃபஸ்ட் ரேங்க்கு. சரிங்களா? சோளம்னு கேட்டால் 3 போடணும், மக்காச்சோளம்னு கேட்டால் ஃபஸ்ட்டு போடணும். இது நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் வந்து மெய்ஸ்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு கம்பு உற்பத்தியில் ஃபஸ்ட் ரேங்க்கு. நெக்ஸ்ட்டு கடலை உற்பத்தியில் ஃபஸ்ட் ரேங்க்கு. நெக்ஸ்ட்டு எண்ணெய் வித்துக்கள்னு சொல்லுவோம்ல, அது உற்பத்தியில் ஃபஸ்ட் ரேங்க்கு. அடுத்தது பருத்தி உற்பத்தியில் ஃபஸ்ட் ரேங்க்கு. செகண்ட் ரேங்க் வந்து தேங்காய் உற்பத்தி. அங்கே வந்து நம்ம தேங்காய் உற்பத்தி ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோம், அதை நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரேங்க் வந்து இந்த சூரியகாந்தி இருக்குல்ல, அது உற்பத்தி பண்ணுறதுல தேர்ட் ரேங்க்கு. அதுக்கப்புறம் கரும்பு உற்பத்தியில் தேர்ட் ரேங்க்கு. இதில் இந்த 2 டேட்டா மட்டும் நோட் பண்ணிங்கன்னா, இந்த தேங்காய் உற்பத்தியில் வந்து ஒரு பேஜில் ஃபஸ்ட் ரேங்க்னு கொடுத்துருப்பாங்க, செகண்ட் பேஜில் செகண்ட் ரேங்க்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கரும்பு உற்பத்தியில் ஒரு பேஜில் தேர்ட் ரேங்க்கும் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு பேஜில் ஃபோர்த் ரேங்க்கும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷனில் ரெண்டுமே இருந்ததுன்னா நீங்கள் 2ல் எது மார்க் பண்ணாலும் அதை வச்சு நம்ம வந்து மார்க் வாங்கிடலாம் சேலஞ்ச் பண்ணி. சப்போஸ் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எது? ஆன்சர் சென்னை. சென்னையை தான் வங்கி தலைநகரம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சென்னையை தான் ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசியாவின் டெட்ராய்ட். இந்த டெட்ராய்டுன்ற இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, யூஎஸ்ஏயில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டில் எந்த இடம் அறுவை சிகிச்சை பருத்தி உற்பத்தியில் முன்னணியில் உள்ளது? அதாவது சர்ஜிக்கல் காட்டன்னு சொல்லுவோம். ஆன்சர் ராஜபாளையம். இந்த ஈரோடு வந்து விசைத்தறி அதுக்கப்புறம் மஞ்சள் இது உற்பத்தியில் ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்கும். விசைத்தறி அதுக்கப்புறம் மஞ்சள். இந்த திருப்பூர் வந்து பின்னல் ஆடைகள் அதுக்கப்புறம் ஆயத்த ஆடைகள் இது உற்பத்தி பண்ணுறதுல ஃபஸ்ட் ரேங்க் இருக்கும். பின்னல் ஆடைகள், ஆயத்த ஆடைகள். நெக்ஸ்ட் கொஷின், பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்ற மாவட்டம் எது? ஆன்சர் கரூர். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் சியில் இருக்கிற சேலமை தான் எஃகு நகரம்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்டீல் சிட்டின்னு சொல்லுவாங்க. அது போக சேலமில் தான் ஜவ்வரிசி வந்து அதிகமாக தயாரிக்கிறாங்க. ஜவ்வரிசி வந்து எங்கே அதிகமாக தயாரிக்கிறாங்கன்னு கேட்டால் சேலம். நெக்ஸ்ட் கொஷின், தமிழகத்தின் நுழைவாயில் எந்த மாவட்டம்? ஆன்சர் தூத்துக்குடி. இதுவே தென்னிந்தியாவின் நுழைவாயில் எதுன்னு கேட்டால் சென்னை. இதுவே இந்தியாவின் நுழைவாயில் வந்து எதுன்னு கேட்டால் மும்பை. இந்த மும்பையில் தான் கேட்வே ஆஃப் இந்தியாவும் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவின் பருத்தி நூல் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு எத்தனை சதவீதம்? ஆன்சர் 41%. தமிழ்நாடு தான் இந்தியாவின் நூல் கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் நூல் கிண்ணம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டில் பின்னல் ஆடைகளின் நகரம் எது? ஆன்சர் திருப்பூர். நெக்ஸ்ட் கொஷின், ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு எந்த மாவட்டத்தில் பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சியை நடத்துகிறது? ஆன்சர் சென்னை. இந்தியாவில் வந்து இந்த தோல் பொருட்கள் வந்து உற்பத்தி பண்ணுறதுல தமிழ்நாட்டில் மட்டுமே 70% பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஏற்றுமதி பண்ணுறதுல தமிழ்நாட்டில் மட்டுமே 30% பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவில் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழகம் எந்த இடத்தில் உள்ளது? ஆன்சர் 3rd. ஃபஸ்ட் ரேங்க் வந்து ஆந்திர பிரதேஷ், செகண்ட் வந்து ராஜஸ்தான். இதுவும் இன்னொரு பேஜ்லேயே ஒரு 2 பேஜ் தள்ளி என்ன கொடுத்துருப்பாங்கன்னா தமிழ்நாடு வந்து சிமெண்ட் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு பிளேஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 1 நோட் பண்ணிக்கோங்க, 3 நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜவஹர்லால் நேரு. இந்தியாவில் பட்டாசு உற்பத்தியில் சிவகாசியில் மட்டுமே 80% நடக்குது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்தியாவிலேயே சிவகாசியில் தான் 80%. நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாடு காகித தயாரிப்பு நிறுவனம் எங்கு உள்ளது? ஆன்சர் கரூர். இதுதான் உலகின் மிகப்பெரிய காகிதத்தாள் தயாரிப்பு நிறுவனம். நெக்ஸ்ட் கொஷின், காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் அதாவது பம்ப் சிட்டி என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஆன்சர் கோயம்புத்தூர். இந்த கோயம்புத்தூரோட மாவு அரைக்கும் இயந்திரத்திற்கு புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஜிஐ டேக். நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை உள்ளடக்கிய சட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? அந்த சட்டம் பேர் வந்து MSMED சட்டம். ஆன்சர் ஜூன் 2006. நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் சதவீதம் என்ன?
ஆன்சர் 52%. நான் இந்த இந்தியா சென்சஸையும் தமிழ்நாடு சென்சஸையும் ரிலேட் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டுடுறேன். அதனால தான் இந்த தமிழ்நாடு சென்சஸ் ரிலேட்டடான கொஷின் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணலை. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவில் இணையத்தின் பயன்பாட்டில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் மகாராஷ்டிரா. செகண்ட் வந்து நம்ம தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டில் எத்தனை தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளன? ஆன்சர் 28. டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுதுன்னா 5036 கிலோமீட்டர். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டோட்டலான ரோட் லென்த் வந்து 1,67,000 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டின் மொத்த ரயில் பாதையின் நீளம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி 6693 கிலோமீட்டர். நம்ம சென்னை தான் தென்னக ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ், சரிங்களா, சதர்ன் ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இந்த சதர்ன் ரயில்வேல எதெல்லாம் கவர் ஆகும்னா தமிழ்நாடு கவர் ஆகும், கேரளா, புதுச்சேரி, அதுக்கப்புறம் கர்நாடகாவில் கொஞ்சம் பார்ட்டு, ஃபுல்லாக இல்லை. நெக்ஸ்ட்டு ஆந்திர பிரதேஷ், இதெல்லாமே கவர் ஆகும். சரிங்களா, ஸ்டேட்மெண்ட் கொஷினில் இந்த மாதிரி கேட்கலாம், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிலையம் எது? ஆன்சர் மும்பை சர்வதேச விமான நிலையம். செகண்ட் வந்து இந்த டெல்லி சர்வதேச விமான நிலையம். தேர்டு வந்து நம்ம சென்னை சர்வதேச விமான நிலையம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 4 முக்கிய பன்னாட்டு விமான நிலையம் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 3 முக்கிய துறைமுகங்கள் இருக்குது. இது வந்து நம்ம தமிழ்நாடு ஜியாகிரஃபி பார்க்கும்போது கிளியராக பார்த்துருவோம். நெக்ஸ்ட் கொஷின், இது வந்து புக் பேக் கொஷின், இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸ்பைக் அமைந்துள்ள இடம்? ஆன்சர் தூத்துக்குடி. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து சதர்ன் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன். ஸோ இந்த பிஐ வந்து பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். வேதிப்பொருள் உற்பத்தியில் வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டால் சென்னை, செகண்டு வந்து தூத்துக்குடி. சரிங்களா, வேதிப்பொருள் உற்பத்தியில் செகண்டு தூத்துக்குடி. அதே தூத்துக்குடியில் தான் இந்த பெட்ரோகெமிக்கல் கார்ப்பரேஷனும் இருக்குது, SPIC. யூனிட் 9ஓட தமிழ்நாட்டு பொருளாதாரம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா 11th பொருளாதாரத்தில் இருக்கிற இந்த 11th லெசன் தமிழ்நாடு எக்கனாமின்னு இருக்குல்ல, அது ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்போ ரீட் பண்ண ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வேறு ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.